தமிழகத்தை மீட்கும் லட்சியத்தோடு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கண்ட கனவு நோக்கி நடை போடுவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியேற்றிருக்காரு. அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவையொட்டி கட்சி தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி எழுதியுள்ள மடலில், தீய சக்திகளிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்றுவதற்காக எம்ஜிஆர் கடந்த 1972ஆம் ஆண்டு தொடங்கிய அதிமுகவை அவரது மறைவுக்கு பின் ஜெயலலிதா கண்ணின் இமை போல் பாதுகாத்து பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தீட்டி அளப்பரிய சாதனைகளை புரிந்து அமைதி, வளம், வளர்ச்சி என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில தமிழ்நாட்டை வீடு நடை போட செய்தார்னு சுட்டிக்காட்டியிருக்காரு. அதிமுக என்பது மக்கள் இயக்கம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வுனோ. தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு பிரச்சனை என்றால் அதற்கான முதல் குரல் கொடுப்பவன் அதிமுக தொண்டன் தான் எனவும் குறிப்பிட்டிருக்காரு. எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அதிமுக மக்களுக்காகவே இயங்கும் என சட்டமன்றத்தில் ஜெயலலிதா சூளுரைத்தபடி அதிமுக 54வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறதுன்னு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்காரு. நம் தமிழக மக்களுக்கான குரலாக நாளை மக்களுக்கான ஆட்சியை அமைக்கப் போகிறோம் என்ற பொறுப்போடு மக்களை காக்க தமிழகத்தை மீட்க வேண்டிய பெரும் கடமை நமக்கு இருக்கிறதுன்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த அர்ப்பணிப்போடு எழுச்சி பயணங்களில் தாம் செல்லும் இடங்கள் எல்லாம் தொண்டர்கள் அளித்த உத்வேகத்தோடு மக்களை வதைக்கும் இந்த திமுக அரசை வீழ்த்துவோம் என குறிப்பிட்டிருக்காரு. அதிமுக பொற்கால ஆட்சியை தமிழ்நாட்டில் மீண்டும் மலர செய்திட இந்த இனிய நன்னாளில் நாம் அனைவரும் உளமாற உறுதியேற்போம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு.